ஹே கார்ஜியஸ், ஃப்ளிப்கார்ட் சீரீஸில் இந்த கேட்டகரி நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் விக்ஸ். எல்லா கேட்டகரி ஆஃப் ஹேர் எக்ஸ்டென்ஷன்லேயும் ஒரு ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணியிருக்கேன். சிலது பேங்க்ஸ் இருக்குது, ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது, பன் இருக்குது, மெஸ்ஸி பன் இருக்குது, ஹேர் திக்னஸ்க்கான விக் இருக்குது. ஸோ இது ரொம்ப குவிக்காக ஜஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் அப்படியே எனக்கு ஸ்டைல் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எதாவது பிடிச்சிருக்குனாக்கா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். சொல்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம். இது ஒரிஜினல் ஹேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஃப்கோர்ஸ் சிந்தட்டிக் ஹேராக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் என்டையர் ஹெட்லேயும் உங்களுக்கு திக்னஸ் எனேபிள் பண்ணுற மாதிரியான ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஆக்சுவலி இது ரொம்ப பிளாக்காக இல்லை, ஒரு மைல்டான ஒரு ப்ரௌன் ஷேட் தெரியுது. இந்த கிளிப் எப்படி மாட்டணும்னு போட்டிருந்ததுன்னா, இந்த டிக்டாக் கிளிப் மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்குது. திரும்ப பேக் சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிக்குது. எனக்கு ஐ யூஸ் டு ஹாவ் அ வெரி லாங் ஹேர். நான் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இட் சீம்ஸ் அ லிட்டில் வியர்ட் டு ஹாவ் அ லாங் ஹேர்னா. இப்போ இந்த மேலே ஹாஃப் பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, இதை நான் எடுத்துட்டு டவுனோட புஷ் பண்ணி எல்லா கிளிப்பும் போடல, ஒரு 3 கிளிப்ஸ் மட்டும் இப்போதைக்கு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு தெரியுதான்னு தெரியல, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல என்னோடய ஹேருக்கும் அதுக்கும். கொஞ்சம் அந்த ஹேர் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, என்னோடய ஹேர் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. இப்போ என்னோடய ஹேரில் நானும் ஏதாவது ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேனாக்கா ஆல்மோஸ்ட் பிளெண்ட் ஆகிடும். ஸோ உங்களோட ஹேரும் பிளாக் ஹேராக இருக்குன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஃப்ரம் பேக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஹேர், இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிறத நம்ம அப்படியே ஹைட் பண்ணிடணும் மேலே இருக்கிற ஹேரில். ஸோ நான் இப்போ இந்த மேலே இருக்கிற ஹேரை விரித்து விட்டுட்டேன்னா எக்ஸ்டென்ஷன் கிளிப் மாட்டியிருக்கிறதே நமக்கு தெரியாது. நல்லா பிளெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது இந்த ஹேர். பட் இஃப் யூ ட்ரை டு பிளெண்ட் இட், இந்த மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். ஆக்சுவலி இட் இஸ் ஒர்க்கபிள். இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஹேர் பிரைட் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும், நல்ல ஒரு ஹேர் திக்னஸ் கொடுக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரீ ஹேர் விடுறீங்கன்னா உங்களோட ஹேரை நல்லா வேவி டெக்ஸ்சருக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ குட் ப்ராடக்ட் ஃபார் திஸ் ப்ரைஸ். இது ரிமூவ் பண்ணுறதும் ஹேசில் ஃப்ரீயாக தான் இருக்குது, நல்லா மெஸ் ஃப்ரீயாக வந்துடுது தலையிலேருந்து. அண்ட் இந்த ப்ராடக்ட்டும் நல்லா சிக் ஆகாமல் இருக்குது. யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சிக்கும் ஆகலை. இது ரொம்ப நல்ல ப்ராடக்டாக இருக்குது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இதில் 2 ப்ராடக்ட் வந்திருக்கு, என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஒரு மெஸ்ஸி பன். ஓகே, கலர்டு ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் டை கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் பன்னுமே நல்லா இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பன் போட்டிருக்கேன், இதுக்கு மேலே இந்த மெஸ்ஸி பன் போட்டு காட்டுறேன். இது ஆக்சுவலி நான் இப்போ ஹேர் டை காமிச்சேன் இல்லையா, அதோட சேர்த்து நம்ம இதை இது சென்டர்லேருந்து எடுத்துக்கணும். ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்க்ரன்ச்சி எடுக்கிற மாதிரி சென்டரில் இந்த மாதிரி ஃபிங்கர் விட்டுட்டு எடுத்துட்டு ஹேரில் மாட்டிக்கணும். எனக்கு தெரியல அது எப்படி இருந்ததுன்னு. சென்டரில் நம்மளோட பன் இருக்குது, சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்ஸி பன் இந்த சைடில் தான் போய் செட் ஆகுது. பிகாஸ் அது ஒரு ரப்பர் பேண்டில் இருக்கிறதுனால. உங்களோட பன் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா இந்த மெஸ்ஸி பன் குயிக்கான ஒரு திக்னஸ் கொடுக்குது, நல்ல வால்யூம் கொடுக்குது. இந்த மாதிரி பர்ஃபெக்டான மெஸ்ஸி பன் வேணும்னா மேபி இந்த ஸ்க்ரன்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரொம்ப ஷார்ட் ஹேர் இல்லைன்னா மேபி இந்த ப்ராடக்ட் ரொம்பவே நல்லா சூட் ஆகும் உங்களோட மெஸ்ஸி பன்னுக்கு. அண்ட் இது இன்னும் ஒரு ப்ராப்ளம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 2 டைம்ஸ் என்னால் இப்படி போட முடியல. என்னோட பன்னோட வித்துக்கு இது கொஞ்சம் தான் இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இல்லை மேபி 2 டைம்ஸ் ரேப் பண்ணால் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ஃபினிஷ். இப்போ எப்படி இருக்குன்னா, சென்டரில் என்னோட பன் இருக்குது, சுற்றி மட்டும் இந்த மெஸ்ஸி பன் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் மை ஃபீட்பேக். ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. குயிக்கான ஒரு மேக் ஓவர் பண்ணணுன்னா இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது ஒரு பன் தான், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைடட் பன் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஹேர் பேண்ட் அந்த வேலைலாம் எதுவுமே இல்லை. இதில் ஒரு கிளச் கொடுத்துட்டாங்க, ஒயிட் டூத் கிளச் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இது ஜஸ்ட்டு ஹேரில் உள்ளே விட்டு நம்மளோட ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா பன்,
ஸோ இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபினிஷ்டு லுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பன் ரொம்ப மோசமான மெஸ்ஸி நிலைமையில் இருக்குது. ஸோ ஹைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பிரைடட் பன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேப் மாதிரி இருக்குது. கேப்க்குள்ளே நம்மளோட பன்னு உள்ளே விட்டுடணும். என்னோட பன் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கேப்புக்கு. அதனால நான் கொஞ்சம் சின்ன பன் மாதிரி போட்டுட்டு இதை இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்குது. இந்த ஹேர் மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். நாட் ஷுர் ஹவு குட் இட் இஸ். இதில் என்ன ப்ராப்ளம்னா இந்த ஒரு கேப் மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம பன் ஃபிட் ஆக மாட்டேங்குது. ஃபிட் ஆகி ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் பன் மாதிரி இருக்கும். மேபி ஒரு டாப் பன் மாதிரி டான்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டாப் பன் மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ப்ரைடல் ஒர்க் அப்போது அவங்க அந்த ஹெவியான பன் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு. ஸோ அதுக்கு சென்டரில் கூட இந்த பிரைடட் பன் மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷ்டு லுக்குக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நான் நினச்சது ஒரு நார்மல் பன்னை மறைக்கிறதுக்கு இந்த பிரைடட் பன் போடுவாங்கன்னு நினச்சேன். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஃபுல் திக்னஸ்க்காக உள்ள ஹேர் எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி ஆக்சுவலி வீடியோவில் தான் ரொம்ப அப்படி கிளாஸியாக கிளிட்டரியாக இருக்க மாதிரி இருக்குது. நேரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குது, நேச்சுரல் ஹேர் மாதிரி தான் இருக்குது. இது என்னென்னா அந்த கிளிப் ஆன் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஒரு போனி டெயிலில் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் உள்ள ஒரு கிளட்ச் கொடுத்துருக்காங்க நமக்கு. கிளட்சோட டீத் உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ அந்த கிளட்சை என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க போனி டெயிலில் ஜஸ்ட்டு நம்ம கிளிப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளட்ச் பண்ணிக்கணும். ஹேரோட இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு ஹேர் கலர் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட் டோன் ஆஃப் ஹேர் வேணும், திக்னஸான போனி டெயில் வேணும்னா திஸ் இஸ் த ப்ராடக்ட். ரொம்ப ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது. இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களோட ஹேரா இல்லை ஹேர் எக்ஸ்டென்ஷனான்னு டவுட்டே வராது. இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பிளெண்ட் ஆகுது. என்னோட ஹேர் கூட இதான் என்னோட ஹேர், அது கூட இந்த ஹேர் நல்லாவே பிளெண்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நான் ஹேர் கலரிங் பண்ண மாதிரி இருக்குது. திஸ் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். அது பேக் சைட்லேருந்து எந்த மாதிரி ஃபினிஷ் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பார்க்கும்போது ஒரு நல்ல ஹை போனி டெயில் போட்ட மாதிரியான ஒரு லுக் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காகவே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேணுங்கிற ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதோட ஒரு ஸ்டாண்ட் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரியான எக்ஸ்டென்ஷன் இது. இதில் ஒரு பேங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த டிக்டாக் கிளிப் தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நம்மளோட எக்ஸிஸ்டிங் பேங்க் ஏதாவது இருக்குன்னா அந்த பார்ட்டிஷன் அளவுக்கு இதை போய் கிளிப் பண்ணிட்டு, ஸோ தட் அது நம்மளோட ஹேர் பார்ட்டிஷனில் ஜஸ்ட் நேச்சுரல் ஹேர் மாதிரி ஆகிடும். இது வந்துட்டு ரிமைனிங் ஹேரோட அப்படியே பிளெண்ட் ஆகிடும். இந்த குயிக்கான பேங்க்ஸ் கிடச்சிடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் உங்களோட ஹேரும் அது கூட பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா கூட ஒரு மாதிரி இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன் சம் வே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். Thank you so much for watching. Have a great day. Cheers. Bye.